தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம், பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அப்போ ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிற போது அதோடைய அர்த்தம் எதுவும் இல்லை. சீடர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இயேசுவின் பயணித்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசுவோடு நீயும் நானும் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதோ கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற ஒரு மகனை மகளையும் மற்றவர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள். இவன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, இவன் என்ன பேசுகின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இவன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மற்றவர்கள் இதோ நல்ல உற்று கவனித்து கொண்டிருப்பார்கள். அப்போ குறைகள் ஏதாவது இருக்குது என்றால் அவர் உடனே எடுத்துச் சொல்வார்கள், அல்லது குறைகளை மட்டுமே எடுத்து சொல்ல நபராக இருப்பார்கள், குற்றங்களை கண்டுபிடிக்கிற நபராக இருப்பார்கள். பலரும் பல விதத்தில் இருப்பார்கள். எல்லோரும் பார்வை நம் மீது இருக்கும். இவன் ஒரு கிறிஸ்தவன் ஆயிற்றே, இவள் ஒரு கிறிஸ்தவன் ஆயிற்றே என்று சொல்லிக்கொண்டு பலரும் சொல்வார்கள். அப்போ நம்முடைய பேச்சும் சரி, நம்முடைய செயல்பாடும் சரி, மற்றவர்கள் விமர்சிக்கும் அளவுக்கு அது போய்விடாமல் நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடராக அந்த காரணத்தினால் அவர்கள் ஒதுக்கவில்லை, மாறாக இயேசுவின் சீடராக அந்த காரணத்தினால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இயேசு கவனித்து கொண்டே வருகிறார்கள். அப்போ நம்மளையும் பலரும் கவனித்து கொண்டு வருவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, பங்கில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அண்டியத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்மளை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி மற்றவர்கள் விமர்சிக்கின்ற சமயத்தில் இதோ இவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் வரும் அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ மக்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்று அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருகிறதா, அல்லது நேர் எதிராக விமர்சனம் வருகிறதா? சிந்தித்து பார்த்து இறைசனில் மன்னிப்புக்காக நான் வேண்டுவோம். நல்லவனாய தெய்வமே, இதோ நான் வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கை உன்னை பிரதிபலிக்கும் வண்ணமாக அது இருக்க வேண்டும். 4 பேர் பார்க்கின்றார்கள், எங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நாங்கள் எங்கள் விசுவாச வாழ்க்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அதன் வழியாக மற்றவருடைய விசுவாசமும் அது தடைத்து ஓழவும், மற்றவருடைய விசுவாசமும் அது ஓங்கி வளரவும் நீ தாமே துணை புரிந்தருளும். எங்களுடைய வாழ்க்கை வழியாக உண்மையை நாங்கள் பிரதிபலிக்கும் வண்ணமாக எங்களை நீர் தயார்படுத்தியருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.